ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஹோப் எல்லாரும் நல்லா சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இட்ஸ் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிற விஷயங்கள் தான். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை யாருக்கெல்லாம் யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த சேனலோட லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி வீடியோ யாருக்கு யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கோம். இன்னும் 1 or 2 டேஸில் நமக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது. 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் துவங்க போகுது. ஸோ அதுக்கு பிறகு 29ஆம் தேதி ஜென்ரல் கவுன்சிலிங். ஸோ 22லேருந்து 27 வரைக்கும் நமக்கு ஸ்பெஷல் கோட்டா கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது. அதோடைய ஷெடியூல் பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருக்கு. ஸோ 22, 23 பார்த்தீங்கன்னா 7.5% கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், 25 to 27 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு உண்டான கவுன்சிலிங் இருக்குது. இது போக 29ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும், அதாவது 37 நாட்கள் ஜென்ரல் கவுன்சிலிங் இருக்குது. இந்த ஷெடியூல் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதை ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். ஸோ எஸ்சி ஏ டு எஸ்சி இந்த கவுன்சிலிங் எல்லாமே நடக்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு இன்ஜினியரிங் சேர்ந்த பிறகு அடுத்தது என்ன அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது முக்கியமான இன்னொரு இன்புட்டு. ஸோ கவுன்சிலிங்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு? சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். அலாட்மெண்ட் வந்த பிறகு அந்த அலாட்மெண்ட் வர்றது, அதாவது வருவது உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஒரு அலாட்மெண்ட் வரும். அந்த அலாட்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ இந்த இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். இந்த ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றை பற்றி விளக்கங்கள் நம்ம செப்பரேட்டாக வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ஒன், டிக்ளைன் அண்ட் குவிட் அண்ட் அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ஒன். இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஒவ்வொரு ஆப்ஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும், அது சில டெமோக்களுமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு ரியல் டெமோ லாஸ்ட் இயர் நடந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய அந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் சம்மந்தமான ஒரு டெமோ எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ நிதானமாக இந்த சேனலில் இருக்கக்கூடிய இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்கில் எப்படி சாய்ஸஸ் ஃபில் பண்ணுறது, சாய்ஸஸ் ஃபில் பண்ண பிறகு இந்த ஆப்ஷன்ஸை எப்படி எடுக்கிறது, ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறோம், காலேஜ் செலக்ட் பண்ண போகிறோம், ஃபீஸ் கட்ட போகிறோம், வெரி குட், எல்லாமே ஓகே. பட் போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கொஞ்சம் கிளியராக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆப்ஷனை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு இன்ஜினியரிங்காக ஓடி வரீங்க. தயவு செஞ்சு நிதானமாக இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை பாருங்கள். பேரண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களை உட்கார வச்சு இந்த வீடியோ கூட உட்காந்து பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ண போகிறோம். பிஇஓ பிடெக்கோ நீங்கள் படிக்கிறது முக்கியம் இல்லை, என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எங்கே படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. முக்கியம் இல்லைன்னா முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது எல்லாருமே ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு என்ன பண்ண போகிறோம், என்ன இலக்கை நம்ம முன்கூட்டியே மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எதுக்காக பிஇ படிக்க போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதை தான் சொல்லுவோம். ஸோ ஒய் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி த பிஏ ஆர் பிடெக் அண்ட் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் பிஏ அண்ட் பிடெக். பிஏ பிடெக் படிக்கிறது முக்கியம் இல்லை, பிஏ படித்து முடித்த பிறகு என்ன இலக்கை மனசில் வச்சுட்டு நீங்கள் படிக்கிறீங்க, எதற்காக படிக்கிறீங்க. ஸோ தெளிவான சில இலக்குகளை நிர்ணயிக்காமல் நம்ம பிஇ பிடெக் படித்தோம்னா நம்ம கேலி கூத்தா போயிடும். சினிமாவில் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க பாருங்கள். பிஇ பிடெக் படித்தவங்களை வச்சுன்னா சினிமாவில் கிண்டல் பண்ணாங்க. எதாவது வேலை இல்லைனாவே இல்லை ஏதாவது ஒரு தப்பு பண்ணாவே இன்ஜினியரிங் காலேஜ் படித்தவன் பிஇ படித்தவன் தான் கிண்டல் பண்ணுறாங்க. பட் ரியல் லைஃப் அப்படி கிடையாது. ரியல் லைஃப் அப்படி கிடையாது. நியாயமாக, உண்மையாக, நேர்மையாக எதுக்கு படிக்கிறோம், என்ன கோர்ஸ் படிக்கிறோம், அந்த கோர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறோங்கிறத கிளியராக புரிஞ்சு உணர்ந்து ஒரு இலக்கை மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிக்கிற எந்த ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டும் சோட போனதாக சரித்திரமே கிடையாது. 4 வருஷம் காலேஜில் போய் பெஞ்சை தைச்சிட்டு வந்தவங்க நிலைமை இன்னும் மோசமாக தான் இருக்கும். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அதனால் வி ஷுட் பி வெரி கிளியர் ஆன் அவர் டார்கெட். ஸோ வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் பிஇ. ஸோ பிஇ பிடெக் படித்த பிறகு என்ன பண்ண முடியும், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத பற்றி ஜென்ரலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான் பொதுவாக வரும். பிஇ பிடெக் முடிச்சாச்சுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே நம்ம இதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஒரு வேலை வாங்கணும், ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கணும். சிலதான் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வாங்கணுங்கிற சில காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஃபைன், இட்ஸ் ஆல் குட் அப் கிளியர். ஸோ பிஇ பிடெக் முடித்த பிறகு பொதுவான அதை கிட்டத்தட்ட ஒரு ஒரு 80 to 90% பீப்புள் எங்கே போகிறாங்கன்னா ஜாப் ஆர் பிளேஸ்மெண்ட்டை நோக்கி தான் போகிறாங்க. ஸோ வெரி ஃபியூ பீப்புள் தே ஆர் கோயிங் ஃபார் த ஹையர் ஸ்டடீஸ். உயர்கல்வி போகலாம், ஹையர் ஸ்டடீஸுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு சிலர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம், அல்லது ஆண்டர்பிரினர்ஷிப் போகலாம், அல்லது ஏற்கனவே ஃபேமிலி பிஸ்னஸ் அந்த ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி நடத்தலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான் உங்களுக்கு வரும். ஏதோ யூ கேன் கோ ஃபார் ஏ ஜாப் ஆர் பிளேஸ்மெண்ட், யூ கேன் கோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ், ஆர் யூ கேன் கோ ஃபார் ஸ்டார்ட் அப். வேலை வாய்ப்பை நோக்கி போகலாம், உயர்கல்வி பயிலலாம், அல்லது
ஒரு சொந்த தொழில் தொடங்கலாம் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய குடும்ப தொழிலை தொடர்ந்து நடத்தலாம். இந்த ஆப்ஷன் தான் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் இருக்கக்கூடிய ஃபர்தர் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ பிஇ பிடெக் முடிச்ச பிறகு ஹையர் ஸ்டடீஸ் முதல்ல பார்த்துருவோம். ஸோ உயர்கல்வி படிக்கணும்னா என்னென்ன படிக்கலாம்? வாட் ஆர் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இருக்கக்கூடியது பிஇ பிடெக் படிச்சிங்கன்னா அடுத்து இமீடியட்டாக எம்பிஆர் எம்டெக் படிக்கலாம். எம்பிஏ எம்டெக் படித்த பிறகு எம்எஸ்ஓ எம்எஸ் படிக்கலாம் அல்லது டைரெக்டாக பிஹெச்டி படிக்கலாம். பிஹெச்டி முடித்த பிறகு போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப் பிடிஎஃப் பண்ணலாம். இது வந்து விருப்பம் இருக்கிறவங்க இந்த ட்ராக்கை செலக்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ரிசர்ச்சில் போகணும், பெரிய லெவலில் நான் தான் இன்னோவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கேன் கோ இன் திஸ் பர்டிகுலர் ட்ராக். ஸோ அதுக்கு யூ ஹேவ் டு ஃபினிஷ் யுவர் பிஇ பிடெக், தென் எம்எஸ் பண்ணலாம் அல்லது பிஹெச்டி பண்ணலாம். பிஹெச்டி முடிச்ச பிறகு போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப் பண்ணலாம். இது அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். அடுத்தது இருக்கக்கூடியது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா. ஸோ நீங்கள் என்ன கோர்சஸ் எடுத்து படிக்கிறீங்களோ, உங்களுடைய கோர் சப்ஜெக்ட் என்ன எடுத்து படிக்கிறீங்களோ, மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ சிவில் இன்ஜினியரிங்கோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ எந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படித்தாலும் அந்த கோர்ஸ் சார்ந்த நிறைய பிஜி டிப்ளமா ப்ரோக்ராம்ஸு நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. இது 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் டியூரேஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய கோர்சஸாக இருக்குது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு விஎல்ஏ டிசைன் சம்மந்தமாக ஸ்பெசிஃபிக்கான சில பிஜி டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் அவைலபிளாக இருக்குது. டிசைன் மெக்கானிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டிசைன் ரிலேட்டடான பிஜி டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்களா, பவர் சிஸ்டம் ரிலேட்டடான பிஜி டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இது இப்போது ஃபஸ்ட் இயர் போகிறதுனால ஒரு ஐ ஓப்பனர் தான். இப்போ ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பட் என்னென்ன இருக்குங்கிற அவேர்னஸ் ஃபஸ்ட்டு கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூணாவது ஆப்ஷன் எம்பிஏ அல்லது போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட். அது ஐஏஎம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐஏஎம்ல எம்பிஏன்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஐஏஎம்ஸில் பார்த்தீங்கன்னா பிஜி பிஎம்னு சொல்லுவாங்க. ஸோ எம்பிஏ ப்ரோக்ராம் பண்ணலாம். எம்பிஏ முடித்த பிறகு அதோட நீங்கள் முடிச்சுட்டு ஜாபுக்கு போகலாம் அல்லது ஃபர்தராக பிஹெச்டி பண்ணலாம் பண்ணலாம். அல்லது சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம், சிம்பிளாக ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கோடிங்கில் மட்டும் சர்டிஃபிகேட், பைத்தானில் சர்டிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சில சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் மட்டும் நீங்கள் ஃபர்தராக ஜாபுக்கு போகலாம். இதுதான் ஹையர் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய ஜென்ரலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேங்களா? இந்த கோர்சஸில் சில ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எம்இஓ எம்டெக்கோ படிக்கணும். இப்போ வாண்ட் டு ஸ்டடி எம்இ எம்டெக் அனானிசி, தமிழ்நாட்டில் அனானிசியுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அஃபிலேட்டட் காலேஜஸில் படிக்கணும்னா ஸோ டான்செட் அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு டான்செட் எக்ஸாம் இருக்குது. நீங்கள் அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் போடணும். ஸோ என்ட்ரன்ஸ் எழுதி அதில் வாங்குகிற மார்க் வச்சு டான்செட் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் எம்இ எம்டெக் போகலாம். அதே மாதிரி எம்பிஎம்சி படிக்கணும்னா அதுக்கு சேம் அனானிசி டான்செட் தான். பட் இது வெவ்வேறு டான்செட்டு. இன்ஜினியரிங் போகிறவங்களுக்கு ஒரு செப்பரேட் கைண்ட் ஆஃப் டான்செட் எக்ஸாமும், எம்பிஎம்சி போகிறவங்க செப்பரேட் கைண்ட் ஆஃப் டான்செட் எக்ஸாம் நடக்கும். அது யூஸ்வலாக ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து மார்ச்சில் எக்ஸாம் நடக்கும். ஸோ அதை நீங்கள் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வரும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், பார்த்துக்கோங்க. வேறஸ் ஐஐடிஸில் இல்லை என்ஐடிஸில் நீங்கள் வந்து எம்இஆர் எம்டெக் ப்ரோக்ராம், மோஸ்ட்லி எம்டெக்னா சொல்லுவாங்க அந்த ப்ரோக்ராம்ஸாக. எம்இ அல்லது எம்டெக் ப்ரோக்ராம் ஐஐடிஸில் அல்லது என்ஐடிஸில், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸோ அல்லது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடிஸில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்குண்டான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம். நீங்கள் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் அதுக்கு போக முடியும். கேட் எக்ஸாம்பிள் வரைக்கும் நீங்கள் தேர்ட் இயர்லேயே அப்பியர் ஆகலாம். ஸோ அது எவ்ரி ஃபெப்ரவரி மந்த் அந்த எக்ஸாம் வரும். ஸோ அது கொஞ்சம் உங்கள் ஃபேக்கல்ட்டிஸில் அந்த கைடன்ஸ் கேட்டுக்கோங்க. அடுத்தது எம்பிஏ எம்சி அனாலிஸ்டில் படிக்கிற மாதிரி நீங்கள் ஐஏஎம்ஸில் எம்பிஏ ஆர் பிஜி பிஎம் படிக்கணும்னா அதுக்கு யூ ஹேவ் டு கோ ஃபார் காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட். கேட் எக்ஸாம் ஒரு எக்ஸாமுக்கு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும். இது போக நீங்கள் எம்இ எம்டெக் ஆர் எம்எஸ் அப்ராடில் போய் படிக்கணும்னா ஸோ கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஜிஆர்இ, டோஃபல் அல்லது ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் அதுக்கு போக முடியும். இது தவிர நீங்கள் எம்இஓ எம்டெக்கோ எம்பிஓ எம்சிஓ எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் வேறு ஏதாவது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இந்தியாவில் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க என்ன எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறோம் அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். இதை நீங்கள் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வரும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய பிளேஸ்மெண்ட் சொல்லியோ ஹையர் எஜுகேஷன் நீங்கள் படிக்கிற காலேஜில் இருக்கிற ஹையர் எஜுகேஷன் சொல்லியோ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஜஸ்ட் கீப் திஸ் இன் யுவர் மைண்ட். இது வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னால அடுத்தது என்னென்ன ஹையர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதுக்கு எந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணுங்கிறது ஒரு இன்புட் தான். ஓகே ஓகே சார், ஹையர் எஜுகேஷன் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன? கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப ஆசையாக எதிர்பார்க்குற விஷயம் தான் ஜாப் ஆர் பிளேஸ்மெண்ட். ஏன்னா 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நோக்கி தான் வராங்க. இதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். ஸோ ஜாப் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன இருக்குது, என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத பற்றி நம்ம ஒரு ஐடியா பார்க்கலாம். ஸோ பிடெக் முடிச்ச பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினண்ட்டாக அதிகபட்சமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிளேஸ்மெண்ட் இன் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ தனியார் நிறுவனங்களில் உங்களுக்கு த்ரூ பிளேஸ்மெண்ட் செல்லோ அல்லது நீங்கள் தனியாக அப்ளை பண்ணியோ இல்லை கம்பைன்டு பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் மூலமாகவோ இல்லை பூல்டு கேம்பஸ் ட்ரைவ் மூலமாகவோ இல்லை வந்து ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் மூலமாக ஏதோ ஒன்று எப்படி ஒன்று உங்களுக்கு யூ கேன் கோ ஃபார் ஏ பிளேஸ்மெண்ட். ஸோ மோஸ்ட்லி கிடைக்கக்கூடியது ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து போத் கோர் நான் கோர் எல்லாமே சேர்த்து நான் சொல்ல வரோம்.
எதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு இருக்குது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்களுக்கு இருக்குது. ஓகே, அதற்கு பிறகு பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ பப்ளிக் செக்டார் ஹோல்டிங்ஸ் நீங்கள் போகலாம். இதை விட்டிங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார்னு தனியாக ஒரு செக்டார் இருக்குது, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தனியாக இருக்குது. இல்லைனா இங்கே ஆண்டர்பிரினர்ஷிப் போகலாம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் அல்லது ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சுட்டு போகலாம். ஸோ பிஇ பிடெக் முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புனா ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி, ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டார் கம்பெனி, டிஃபென்ஸ் செக்டார்ஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் ஆர் ஆண்டர்பிரினராக போகலாம். ஓகே, இப்போ பிளேஸ்மெண்ட் இன் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம அதை பார்த்தோம். ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதை வந்து 3 கேட்டகரி பிரிக்கலாம். அது எங்கே உங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் எங்கே கிடைக்கும், உங்களுடைய ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனை பொறுத்து அதை ரீஜனலாகவோ நேஷனலாகவோ அல்லது குளோபலாக பிரிக்கலாம். ஸோ ரீஜன் அப்படிங்கிறது உங்கள் பகுதி, அதை நீங்கள் படிக்கிற ஊர் அல்லது உங்கள் ஸ்டேட்டு, உங்கள் ரீஜனுக்குள்ளே மட்டும்தான். அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரை சேர்ந்தவங்க தான் அந்த ஊர்லேயே வேலை வேணும்னு நினைக்கிறவங்க அந்த ஊர்லேயே வேலை வாங்கலாம், அல்லது அது நியர்பை இருக்கக்கூடிய ஊர்கள் அல்லது மேக்ஸிமம் தமிழக தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழகத்தை சார்ந்த கம்பெனிகளை மட்டும் தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போகாத மாதிரி ரீஜனில் இருக்கலாம். அல்லது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நியர்பை ஸ்டேட்ஸ் ஒரு கர்நாடகா ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய இல்லை ஆந்திராவில் இருக்கக்கூடிய, அது ஆந்திரானாவே அல்டிமேட்டாக நமக்கு தெரிஞ்சக்கூடிய ஹைதராபாத் செகண்டராபாடாக இருக்கும். பெங்களூராக இருந்தால் கர்நாடகாவில் நமக்கு கவர் ஆகிடும் பெங்களூரு, இந்த பக்கம் கேரளா கொச்சின். ஸோ இந்த மாதிரி இடங்கள் அது வந்து உங்களுக்கு ரீஜனல் பிளேஸ்மெண்ட்ஸாக வந்துடும். வேற இது போக இன்னும் வைடர் ஸ்பெக்ட்ரம் நீங்கள் போகணுன்னா தேசிய அளவில் எங்கே வேணாலும் நான் போக ரெடியாக இருக்கேன். நான் வந்து மகாராஷ்டிரானாலும் சரி, இல்லை வந்து உத்தரப்பிரதேஷ் இருந்தாலும் சரி, நார்த்து கூட நான் போக ரெடியாக இருக்கேன், இல்லை பஞ்சாபாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் வெஸ்ட் பெங்காலாக இருந்தாலும் சரி அப்படின்னா அது நேஷனல் லெவல் பிளேஸ்மெண்ட்ஸ். அது டிபெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுடைய சாய்ஸை பொறுத்து உங்களுக்கு வரக்கூடிய பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஸோ நேஷனல் லெவல். தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குளோபல் லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி. அது ரொம்ப ரேர். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஃப்ரெஷர்ஸுக்கே கிடைக்குது. அது நீங்கள் படிக்கிற கோர்ஸை பொறுத்து, நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூஷனை பொறுத்து அந்த குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கோர் கம்பெனி. ஓகே, கோர் கம்பெனிஸுங்கிறது எக்ஸ்க்ளூசிவாக கோர் இண்டஸ்ட்ரி, கோர் குரூப் படிக்கிற ஸ்டூடெண்ட், அதாவது சிவில் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், மெக்கானிக்கலாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், அல்லது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக இருக்கலாம், கண்ட்ரோல் இன்ஜினியரிங்காக இருக்கலாம். என்ன கோர் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் சார்ந்த அந்த துறையை சார்ந்த கம்பெனிகளில் பிளேஸ்மெண்ட் வர வாய்ப்புகள் இருக்குது. இது டிபெண்டிங் அப்பான் த கம்பெனிஸ் அண்ட் த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி விச் அவைலபிள். நீங்கள் 4 வருஷம் முடிச்சு வரும்போது எப்படி இண்டஸ்ட்ரி இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. பொதுவாக போகக்கூடிய அடுத்தது மிக மேஜர் செக்டர் எங்கே போகிறாங்கன்னா ஐடி அண்ட் ஐடிஎஸ் தான். ஓகே, தேர்டாக இருக்கக்கூடியது சர்வீஸ் செக்டார். ஸோ சர்வீஸ் செக்டாருங்கிறது நிறைய விஷயம் அதில் அடங்கி இருக்குது. ஸோ எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அதில் வந்துடும், ஹாஸ்பிட்டல்ஸ் அதில் அடங்கிடும், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஸோ இதெல்லாமே சர்வீஸ் செக்டாரில் வரும். இதுலேயும் சில பிளேஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரி போகலாம். ஓகே, இதெல்லாம் தான் நமக்கு பிளேஸ்மெண்ட் எங்கே கிடைக்கும், எந்த மாதிரி கிடைக்குங்கிறதுனா இதெல்லாமே இந்த வைடு கேட்டகரியில் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேற பப்ளிக் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் இந்த லோகோஸ் பார்த்துருக்கீங்களான்னு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் தான், நான் போட்டிருக்க லோகோஸ் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி இன்னும் என் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. நீங்கள் நெட்டில் போயிட்டு நவரத்னா கம்பெனிஸ்னு போடுங்க, மகாரத்னா கம்பெனிஸ்னு போடுங்க, இல்லை மினி ரத்னா கம்பெனிஸ் போடுங்க. லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் நிறைய வரும். இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள் அல்லது தொழில் நிறுவனங்கள். உங்களுக்கு தெரியும், டாப் லெஃப்ட் கார்னரில் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த லோகோவில் இந்தியன் ரயில்வேஸ். இந்தியாவிலே அதிகமான எண்ணிக்கையில் மேன் பவர் ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக இந்தியன் ரயில்வேஸ், அதிகமான எம்ப்ளாயிஸ் கொண்ட ஒரு ஆர்கனைசேஷனாக இந்தியன் ரயில்வேஸ் தான். அது மாதிரி ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா செயல்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல்வேறு இடங்களில் பப்ளிக் செக்டார் ஸ்டீல் அதாவது ஸ்டீல் பிளான்ட்ஸை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், கேஸ் இந்தியா அத்தாரிட்டி லிமிடெட், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட், கோல் இந்தியா லிமிடெட், நேஷனல் அலுமினியம் கம்பெனி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பவர் கிரிட் கார்பரேஷன், என்ன நிலைமை சொல்லிட்டே போகலாம். இது வந்து கொஞ்சம் தான் நான் சாம்பிள் போட்டிருக்கேன். நிறைய அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது. இவங்க காமனாக எவ்ரி இயர் ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் அது டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி மோஸ்ட்லி எவ்ரி இயர் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வரும். இதுக்கு நம்ம ஏற்கனவே ஐஐடிக்கு போகிறதுக்கு தேவையான கேட் எக்ஸாம் சொன்னோம் இல்லையா, அந்த கேட் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா அதை வச்சு இதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ஈக்குவலாக அதை கன்சிடர் பண்ணி கேட் ஸ்கோரை வச்சு உங்களுக்கு இதுக்குள்ளே நெக்ஸ்ட் லெவல் எக்ஸாமுக்கு உள்ள என்ட்ரி அலோவ் பண்ணுறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இதில் சேலரி பேக்கேஜ் கிடைக்கும். லைஃப்பில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து ஒரு லிஃப்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கம்பெனிஸ் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த ஒரு
இந்த பப்ளிக் செக்டர் ஹோர்டிங்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ், உங்களுக்கு கிடைக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு கிடைக்கிற மற்ற அம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டான இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்க படிக்கிறதுக்கு வந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான குவார்ட்டர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது எல்லாமே வேறு லெவல் கம்பெனிஸ். இது நமக்கு பெருசாக வெளியே தெரியுதில்ல. இதை பற்றின ஃபோக்கஸ் அதிகம் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ கொஞ்சம் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ரெகுலராக இதில் போய் இந்த கம்பெனிஸோட வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எப்போ வருது, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு இதில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, பிஇ முடிச்ச பிறகு கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி ஜிஇடிம்பாங்க. அந்த பொசிஷனில் தான் உள்ளே போவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய லெவலை பொறுத்து, உங்கள் ஸ்கில்லை பொறுத்து நீங்கள் அடுத்தது மேலே மேலே வளர்ந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நாட்டுக்கு சேவை செய்கிற மாதிரியும் ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. பணமும் சம்பாதிக்க போகிறீங்க. நீங்கள் செய்கிற தொழில், நீங்கள் செய்கிற வேலைகள் இந்த நாட்டுக்கு பயன்படுதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு இதை ஃபோக்கஸ் பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். திரும்ப திரும்ப ஒரு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டை மட்டுமே நம்பி போகாதீங்க. ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கொரோனா டைமில் என்ன நடந்தது, கோவிட் டைமில் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். எப்போ வேணால் உங்களை ஹையர் பண்ணலாம், எப்போ வேணால் உங்களை ஃபயர் பண்ணலாம். பட் இங்கே அப்படி கிடையாது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சரி, க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி சரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ நிதானமாக இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பப்ளிக் செக்டாருக்கு அப்புறம் மிக முக்கியமான விஷயம் டிஃபென்ஸ் செக்டார். ஓகேங்களா? ஸோ இந்த நிறுவனம் எங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்துஸ்தான் ஆண்ட்ரிக்ஸ் சென்டர், இதுவும் கொஞ்சம் தான், இன்னும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி விஎஸ்எஸ்ஆர் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஐஜிகார் இருக்குது, என்ஏஎல் இருக்குது. இது எல்லாமே டிஃபென்ஸ் ரிலேட்டடான பப்ளிக் செக்டர் கம்பெனி. இதுவும் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்குள்ளே தான் வரும். பட் இது வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடான விஷயம். இது வந்து இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே. இப்போ ஹெச்ஏஎல் எடுத்திங்கன்னா இண்டிஜினியஸ்னால் அவங்க தான் இப்போ நம்ம ஹெலிகாப்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணோம். ஐஎஸ்ஆரை பற்றி நான் சொல்லவே தெரியல. ஐஎஸ்ஆர் சமீபத்தில் செஞ்ச சாதனைகள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாத்துக்குமே பேக் பண்ண இவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருந்தாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் உங்களுக்கு வந்து சென்னை பாம்பேயில் இருக்குது. அதே மாதிரி டிஆர்டிஓ டெல்லி பேஸ்டு இதில் 2-3 இடங்கள் இதனுடைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஸோ டிஆர்டிஓ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிலிட்ரிக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுக்கும் ரிசர்ச் டெவலப் பண்ணி கொடுக்குறவங்க. இதெல்லாம் நீங்கள் நுழைஞ்சிட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு பெருமையான விஷயம். அதனால் இதில் என்ன பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதில் என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எப்படி இதுக்கு கிராக் பண்ணி உள்ளே போகலாம், இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே ஃப்ரீயாக இருக்கிறனால இதெல்லாம் நீங்கள் பார்த்து மைண்டில் இதை ஒரு எய்மாக ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது டிஃபென்ஸுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான கடைசி விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஓகே, நம் நாட்டு பாதுகாப்பு துறைகள். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் 3 தான் போட்டிருக்கேன். இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் போட்டிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்குது, நிறைய இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஃபோர்ஸஸ் இருக்குது. அதனால் இந்த விஷயங்களையுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதுலேயே இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு செப்பரேட்டாக ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் இருக்குது. ஷார்ட்ஸ் சர்வீஸ் ஸ்கீம் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. தனியாக இதில் நடக்கும். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. இதுலேயும் என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதில் என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் நடக்குது, என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், நம்ம எந்த அளவுக்கு பாடியும் ஃபிட்டாக வச்சுக்கணும், மைண்டையும் ஃபிட்டாக வச்சுக்கணும்னு பார்த்துக்கோங்க. இதை சேவை செஞ்சால் எவ்வளோ பெரிய ஒரு கர்வமான விஷயம்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டை மட்டும் நோக்கி போகாமல் இந்த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி ஒரு நல்ல கிளியரான ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபர்தராக பிளான் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ விவர்ஸ். ஸோ ஒரு ரொம்ப சின்ன வீடியோ, உங்களுக்கு தேவையான என்ன இன்புட் ரொம்ப கொடுத்தாச்சு. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது இஸ்கரின் கைடை பை ஜிகே. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ணுற விஷயந்தான், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிருக்கும், யாருக்கு பயன் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது இப்போ +2 முடித்த பசங்க, இப்போ ஜாயின் பண்ண போகிற பசங்களுக்கு மட்டும் இல்லை, கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கிற பசங்களும் எல்லாருமே இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். கரெக்டாக எங்களை யாரெல்லாம் இன்ஜினியரிங் செகண்ட் இயர், தேர்ட் இயரில் படிக்கிறாங்க, ஃபைனல் இயர் படிக்கிறாங்களோ அவங்களுக்குமே நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணலாம். ஏன்னா பெட்டர் லேட் தென் எவர். இப்போ கூட அவங்க பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட எதிர்காலத்தை திட்டமிடலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கரிகரேன் பேஜிகே. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பெஸ்ட் ஆஃப் லக்.